சேரன் சந்தாவோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கல்யாணம் வந்துட்டு நம்ம சந்தாவும் வந்துட்டாங்க. நல்லபடியா ஆரம்பிச்சிருச்சு. தாலி கட்டுற நேரத்தில வந்து சந்தாவோட மாமா வந்து என்ன பண்றாங்கன்னா, தடுத்து நிறுத்துறாங்க. உடனே நிறுத்திட்டு சந்தாவ கைய பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போறாங்க. ஆனா, அங்க இருக்கிறவங்களாம் சும்மா விடுவாங்களா? நம்ம சோழன், பாண்டியன், பல்லவன் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஃபைட் பண்றாங்க. அப்பதான் நம்ம நிலா வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. அவங்க வந்துட்டு ஏன்னா, சந்தாவோட மாமா கையில வந்துட்டு துப்பாக்கி இருக்கும். அதனால தான் வந்து யாருமே அ போய் சண்டை போடாம என்ன பண்றாங்கன்னா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அது போக நம்ம போலீஸ் அந்த டயத்துக்கு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, "எதுக்காக இப்போ வந்து நீங்க இந்த கல்யாணத்த நிறுத்திட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஹிந்தியிலேயே தான் அந்த பேச்சுவார்த்தைலாம் நடந்துட்டுருக்கு. "இல்ல இது வந்து என்னோட பொண்ணு, எனக்கு கல்யாணம் பண்ண போற பொண்ணு. ஆனா இவங்க இங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சந்தா இருந்துட்டு, "இல்ல நான் வந்து சேரன தான் கல்யாணம் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அனீஸ் பாய் வந்துட்டு தமிழ்ல விளக்கம் குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர எங்க மாமா தான். ஆனா அவர கல்யாணம் பண்றதுக்கு சந்தாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. சேரன கல்யாணம் பண்ண தான் என் சந்தாவுக்கும் என் தங்கச்சிக்கு வந்துட்டு விருப்பம். அதனால இவங்க 2 பேர் கல்யாணத்த தான் நீங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சந்தா வந்துட்டு மேஜர். அதனால அவங்க விருப்பப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அதனால போலீஸுமே வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஹெல்ப் பண்றாங்க. இப்போ சேரன், சந்தாவுக்கு வந்துட்டு கல்யாணம் வந்து நல்லபடியா நடக்குது. ஸோ, இது ஒரு பக்கம் இருக்க, கல்யாணம் வந்து கண்டிப்பா நல்லபடியா நடந்து முடிஞ்சிரும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான், இந்த வானதிக்கு அதுக்கப்புறமா தான் பயங்கரமான கடுப்பு சீன்லாம் வந்து வைக்க போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்போ பாண்டிக்கு நம்ம நடேசன் அப்பா வந்துட்டு வளையல் குடுத்துருப்பாங்க. அதாவது, "உனக்கு வரப்போற ஒய்ஃப்‌க்கு இந்த வளையல் குடுக்க சொல்லி உங்க அம்மா சொன்னா" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருப்பாங்க. அத பாண்டி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பா அது வானதிக்கு தான் போய் சேரணும். ஆனா, பாண்டி வந்து நிலாவுக்கு 1ம், சந்தாவுக்கு 1 வளையலும் குடுத்துருவாங்க. ஸோ, இத வந்து ஞாபகமா அவங்க 2 பேருமே கையில போட்டிருப்பாங்க. அதனால தான் சண்டையே வரப்போகுது.